கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. 5 மாதங்கள் நாம் முடிக்கும்படி கர்த்தர் நம் அனைவருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த 6வது மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கும்படி கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி அவர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்லது கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய சத்தம் இன்னும் வரல, இன்னும் ஒரு விசை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா. கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாமல் நம்மை அற்புதமான விதத்திலே அவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்திலுமாய் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு விசேஷ மாதமாய் இருக்க போகிறது. ஆப்பிரிக்க தேசத்திலே முக்கியமாக ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்யும்படி கடந்து சென்றார். அப்பொழுது அங்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட பேசி அருகாமையிலே ஒரு தீவு, ஒரு ஐலண்ட், அங்கு கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று ஆவியானவர் அவரோடு கூட உணர்த்தி கொண்டிருக்கிறார் பல வாரங்களாய். என்ற பொழுதிலும் அந்த இடத்திற்கு ஒருவரும் போக முடியாது. காரணம், கேனிபால்ஸ் என்று சொல்லப்படுகிற மக்களை அங்கு யார் சென்றாலும் அவர்களை அடித்து அந்த அவருடைய சரீரத்தை சாப்பிடக்கூடிய மிகவும் கொடூரமான மக்கள் கேனிபால்ஸ் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஆண்டவர் தன்னை உணர்த்துகிறபடியினாலே அங்கு போக வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளத்திலே அவர் பெர்மிஷன் கேட்குறாரு. எனக்கு எப்படியாவது நாங்கள் போனோம், என்னை அனுப்புங்கன்னு சொல்லி. அப்போ எல்லா தலைவர்களும் அந்த தேசத்தில் இருக்கிற, அந்த ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிற அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு போனால் ஒருவரும் உயிரோடு வர முடியாது என்று அப்படியாய் அவரோடு பேசுகிறார். ஆனால் கர்த்தர் இந்த ஊழியக்காரருடைய இருதயத்திலே இந்த வசனத்தை வைத்து, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல முறை பேசுகிறார். நீ பெரிய காரியங்களை காண்பாய் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் மீண்டும் ஒரு விசை கூட தலைவர்களை பார்த்து பேசி தன்னை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறார். அவங்களும் ரொம்ப தயக்கத்தோடு கூட அனுப்புகிறோம், ஆனால் பின்பதாய் ஒரு எங்களுடைய இராணுவத்தையும் ஒரு கப்பலில் அனுப்புகிறோம் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அனுப்பினாலும் என்கிட்ட வந்து சில தோட்டாக்கள் இருக்கிறது, சில புல்லட்ஸ் இருக்கு, அதை நான் பயன்படுத்த போகிறேன், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நோக்கத்தோடு அது சொன்னார். அந்த பயணம் அப்படியாய் மேற்கொண்டார். அந்த தீவை அடைந்தார். கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் பிரகாரமாக அங்கு கால் எடுத்து வைத்த மாத்திரத்திலுமாய் அங்கு தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒருவரும் போகக்கூடாத ஒரு இடம், பிரவேசிக்காத பயத்தோடு இருந்த அந்த தீவிலே இந்த கர்த்தருடைய ஊழியர் கடந்து சென்ற மாத்திரத்திலே அவருக்கு அங்கு நல்ல வரவேற்பு. அங்கே எல்லாரும் தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தீவில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்கள், இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னிடத்திலே சில தோட்டாக்கள் இருக்கிறது. அது எதை சொன்னார் என்றால், என்னிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உண்மையில் அவரிடத்தில் புல்லட் சில தோட்டாக்கள் இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இடத்துல இருக்கிறது, அதை நான் பயன்படுத்த போகிறேன். அந்த வார்த்தை தான் கர்த்தர் தனக்கு கொடுத்து பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை. பயப்படாதே. பாருங்க, இந்த ஒரு பயப்படாத இந்த வார்த்தைக்கு எவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்கிறது இல்லை? The word fear not has got, a great meaning, a deep meaning. பயப்படாதே. இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த ஜூன் மாதம் எனக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த ஜூன் மாதம் என் குடும்பத்திற்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்வியோடு கடந்து வந்து தேவ சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார்.
ஒரு புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்து இந்த மாதத்தை இன்றைக்கு தான் நம்ம துவங்குறோம். அன்றைக்கு அப்படிதான் ஒன்றும் தெரியாத ஒரு இடத்திற்கு போன அந்த ஊழியரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து நடத்தியது போல இந்த மாதம் முழுவதும் இது எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மோடு கூட பேசுகிற அல்லது முன்பதாய் வைக்கிற இந்த வேத வசனத்தின்படி, தேசமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. காரணம், நான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே 3 முக்கியமான குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. Fear not, be glad and rejoice. அப்போ நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்றால், பயம் இருந்தால் நம்ம மகிழ்ந்து களி கூறவே முடியாது. If you need to be glad, or if you want to be glad and if you want to rejoice, then if there is fear, you cannot be glad and rejoice. பயம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம மகிழ்ந்து களி கூற முடியாது. ஏன்னா அந்த பயம் நம்ம மேற்கொள்ளுகிறது. பயத்தின் நிமித்தமாய் நம்ம பற்பல விதமான காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். பலவிதமான எண்ணங்கள் நமக்குள் காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மோடு பேசும் பொழுது இந்த முதலாவது குறிப்பை, இந்த வசனத்தின் ஒரு பகுதியை நமக்கு முன்பதாய் வைக்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. Fear not, be glad and rejoice. நாம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Gospel according to Luke chapter 12 and verse 32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். Do not fear, little flock, for it is your father's good pleasure to give you the kingdom. ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள், the kingdom blessings. அநேக நேரங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் இங்கு வருவதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் அதை அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த மாதத்திலே பரலோகத்தின் சகலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த மாதத்திலுமாய் கூட அதை அனுபவிக்கத்தக்கதாய் சிறு மந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிற நம்மை பார்த்து கர்த்தர் திட்டவட்டமாய் பேசுகிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். காரணம், நான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க என்று சொல்லி உங்கள் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். எல்லா விதமான ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த பூமியிலே செய்யப்படத்தக்கதாய், இந்த பூமியிலே இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் எதிர்பார்ப்போடு நாம் காத்து கொண்டிருப்போம். பயப்பட வேண்டாம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், Gospel according to John chapter 1 and verse 50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற வார்த்தை தான், அவர் பேசின வார்த்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். You will see greater things than this. இவைகளை காட்டிலும் பெரிதானவைகள், பெரிய காரியங்களை நீ காண்பாய். பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்திற்கு ஆதாரமாக ஆபிரகாமை நமக்கு முன்பதாய் வைத்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும் பொழுது, ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆஸ்வதித்து. பாருங்க, நான் உன்னை ஒரு ஜாதியாக்கி உன்னை ஆஸ்வதித்து என்று சொல்லவில்லை. ஆனால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் திட்டவட்டமாய் ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்.
I will make of you a great nation, ஒரு பெரிய ஜாதி உன்னில் நான் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறதை இங்க பார்க்கிறோம். என்ற பொழுதிலும் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக ஆபிரகாமின் வாழ்க்கையிலே தான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது மீண்டும் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறதை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாமே நீ பயப்படாதே. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறபடியினாலே ஆபிரகாமுக்குள் ஒரு பயம் ஏற்படுகிறது. Fear began to creep into his heart because the promise that God gave him was not even visible. பார்க்க கூட முடியல. அது ஆண்டவரை எங்கனால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தனக்குள் ஒரு பயம் வருகிறது. அப்ப கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் வாக்கு கொடுத்தேன், அதனால் நீ பயப்படாத. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த 6வது மாதத்திலுமாய் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசும் பொழுது திட்டவட்டமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே என்று சொல்லுகிறார். காரணம், ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுகிற ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் மகிழ்ந்து களி கூற போகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மையை கர்த்தர் இம்மாதத்திலே உங்களுக்கு கட்டாயம் கொடுக்க போகிறார். எனவே பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட முகமுகமாய் வார்த்தையின் மூலமாய் அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலுமாய் கூட தனக்கு பயம் காணப்பட்டது. இது எப்பொழுது நடக்கும், எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமுடைய இருதயத்திலே தன்னுடைய எல்லா விதமான உணர்வுகள், தன் நினைவில் இருக்கிற சிந்தனைகளை அறிந்தபடினால்தான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. பயப்படாதே, ஃபியர் நாட். இந்த பயம் என்ற வார்த்தை நமக்குள் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற பெரிய காரியங்களை நாம் அநேக நேரத்தில் நாம் எதிர்பார்த்தாலும் அது கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்புகிறது. எனவே எந்த ஒரு கேள்வி இல்லாதபடி நீங்க தைரியமா இந்த மாதத்தில் அறிக்கை செய்வது என்னவென்றால், நான் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மாதம், எனவே நான் பயப்பட போவதில்லை. பயப்படுவதற்கு பல துர்செய்திகள் நமக்கு கடந்து வரலாம், பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்கலாம். ஆரம்பத்தில் சொன்ன அந்த விதமான ஒரு சம்பவத்தின் பிரகாரமாக ஏதோ மக்கள் நம்மிடத்தில் பல காரியங்களை பேசி, ஏன் இது எப்படி முடியும், எப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லி கேள்வி கேட்கலாம். இது கர்த்தர் சொன்னால் அது நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தர் சொன்னதை அவர் நிச்சயமாய் முடித்து கொடுப்பார். கால தாமதமானாலும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு 5 மாதங்கள் கடந்து விட்டதே என்று சொல்லி நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது என்று இன்னைக்கு தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து இந்த 6வது மாதத்தில் தேவ சமூகத்திலே இந்த முதலாவது நாள் அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நான் ஒருவேளை என்னுடைய கண்களால் சில காரியங்களை பார்க்க இதுவரையிலும் எனக்கு முடியவில்லை என்றாலும் இந்த மாதத்திலே நான் மகிழ்ந்து களி கூறப் போகிறேன். காரணம், நான் மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தர் எனக்குரியதை அவர் கட்டாயம் கொடுக்க போகிறார். நான் பயப்பட போவதில்லை. எப்படிப்பட்ட வார்த்தை, எப்படிப்பட்ட செய்தி கேட்டு நான் பயப்பட போவதில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் உறுதியாய் நான் பற்றி கொள்ளுகிறேன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் தொடர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை இன்னும் நிறைவேற்றவில்லை. அதற்கு முன்புதான் மீண்டும் ஒரு வார்த்தை, பயப்படாதே ஆபிரகாம், நான் உனக்கு பலத்த துருகும் கேடகமாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் உறுதிப்படுத்துறார். அப்படின்னா என்ன சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, உன்னை விட்டு நான் விலகல, உன்னோட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாத தேவன். ஒரு வசனத்தை வாசித்து நாம் 2வது குறிப்பிற்கு நாம் கடந்து போகிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், Isaiah chapter 41 and verse 13.
உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே. பாருங்க, இந்த வார்த்தை பயப்படாத இந்த வார்த்தை நமக்கு எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் துணையா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறபடியினாலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, ஃபியர் நாட், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்த்து இந்த மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் நிறைவேறாத காரியங்கள் இந்த மாதத்திலே நமக்கு அது ஒரு பெரிய அளவிலே கர்த்தர் அதை கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது, சோர்ந்து போகாதீர்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். சோர்ந்து போகாதீர்கள். இந்த மாதத்துல சோர்ந்து போவதற்கு பலவிதமான அறிகுறிகள் காணலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம். faint not but be glad and rejoice. எதை கேட்டும் எதை பார்த்தும் சோர்ந்து போய் விட வேண்டாம். தேவ ஜனமே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சில சுவாபங்கள் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காத காரியங்கள், ஒருவேளை மற்றவர்கள் அதை நம்ம இடத்துல பேசும் பொழுது நமக்குள் பல சோர்வுகள் கடந்து வந்து விடுகிறது. இன்னும் நமக்கு கிடைக்கலையே, நமக்கு பெறவில்லையே அப்படின்னு சொல்லி பல விதமான நமக்குள் சோர்வுகள். ஆனால் தான் இந்த மாதத்துல துவக்கத்தின் முதலாவது நாள் முதல் கொண்டு நாம சோர்ந்து போக வேண்டாம். You should not faint. அப்படின்னா வேதத்திலே, வேத வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை களி கூர்ந்து நாம் மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாய் இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி இங்கு நாம் வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, ஆபிரகாம் சோர்ந்து போன ஒரு காலம் காணப்படுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்ன பிறகு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Genesis chapter 15 and verse 2, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை என்று சொல்லி தனக்கு கிடைக்காதவைகளை அந்த நேரத்திலுமாய் கூட வாய்களை திறந்து ஒரு சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே, சோர்ந்து போய் காணப்படுகிற ஒரு நபராய் ஆண்டவரிடத்திலே இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் அவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமின் வாழ்க்கையிலே செய்கிறார். அதே அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அவனை வெளியே அழைத்து, பாருங்க, சோர்ந்து போய் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை அதே நிலைமையில விடுகிறவர் அல்ல. When you are a person who seems or who is in a position of fainting, சோர்ந்து போய் இருக்கிற, இனி என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நபராய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை நமக்கு மீண்டும் அவர் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் என்ன செய்ய போகிறார்? 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். சோர்ந்து போய் காணப்படுகிற ஒரு நபருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கண்களை மேலே நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்.
இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதோட ஒன்றும் நடக்கல, அவன் வாழ்க்கையில கிடைக்கல என்ற பொழுது ஆண்டவரே இது என்ன செய்ய போகிறீர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்ட நேரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை மறக்கவில்லை. வெளியே அழைத்து போய் வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி நட்சத்திரங்களால் எண்ண கூடுமானால் என்று சொல்லுகிறார். என்ன முடியுமா? எண்ணவே முடியாது. இந்த கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே இது எப்பொழுது என்றைக்கென்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் ஏதோ ஒன்றை கேட்டு எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இந்த மாதத்திலே சோர்ந்து போய் வந்திருப்பீர்கள் என்றால் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை மகிழ்ந்து களி கூறும்படி செய்ய போகிறார். அன்றைக்கு ஆபிரகாம் அந்த வானத்தை பார்த்த நேரத்தில் அவன் சோர்வுகளை எல்லாம் அப்படியே அகன்று போய்விட்டது. அத்தனை திரளான நட்சத்திரங்கள். இப்படி உன் சந்ததி இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஜாதியாக்குவேன் சொல்ல, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். I will make of you a great nation. இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் மனிதர்களாக இருக்கிறபடினாலே பல நேரங்களில் சோர்வுகள் நமக்கும் கடந்து வரும். நாமும் சோர்ந்து போய்விடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காலமும் இருக்கிறது. எனப்படும் இந்த மாதத்தில் நீங்கள் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், உங்களை சுற்றிலும் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கணும். ஏன் உங்களையே பார்த்து ஏன் இன்னும் நடைபெறவில்லை, நிறைவேறவில்லை என்று சொல்லி கேட்காதபடி நீங்கள் எப்பொழுதும் பரலோகத்தை, வானத்தை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை இந்த மாதம் முழுவதும் ஏறிடுங்கள். வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் உங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிலிருந்து கட்டாயம் வரும். இந்த மாதத்திலே ஒரு பெரிய அளவிலே ஒத்தாசை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஒரு பெரிய அளவிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஒரு பெரிய அளவிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்க போகிறார். எனவே இந்த மாதம் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மாதமாய் இருக்கும் தவிர நீங்கள் சோர்ந்து போகிற ஒரு மாதமாய் இருக்காது. எனவே இரண்டாவதாய் பிரியமானவர்களே, இரண்டாவது குறிப்பு முன்பதாய் நான் வைத்தது என்னவென்றால், நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. You will not faint. ஏன்? நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிற மாதமாய் இருக்க போகிறது. You will not faint because you are going to be glad and you are going to rejoice. இந்த மாதத்திலே கர்த்தர் சொன்னதை என் வாழ்க்கையில், என் குடும்பத்திலே, நான் நேசிக்கிறோடைய வாழ்க்கையிலே, நான் எதிர்பார்க்கிற விதத்திலே கர்த்தர் எனக்கு அதை செய்ய, ஏன்னா கர்த்தர் இப்பொழுது என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களை பார்க்கும்படி தான் அழைத்து சென்றார். இன்றைக்கு கர்த்தர் வசனத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்திருக்கிறார். இன்னைக்கு என் கண்கள் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி ஒரு பெரிய அளவிலே கர்த்தர் செய்ய போகிறார் என்று திட்டவட்டமாய் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை பார்த்து நாம முடிக்க போகிறோம். கடைசியாக முதலாவது நாம் பார்த்தது என்னவென்றால், ஃபியர் நாட், பயப்படாதீங்க. இந்த மாதம் பயப்படக்கூடிய ஒரு மாதம் அல்ல. பயப்படக்கூடிய சம்பவங்கள், செய்திகள் கேட்டாலும் நாம் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மாதம். இரண்டாவது, சோர்ந்து போகிற ஒரு மாதம் அல்ல, நாம் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மாதம் இது. Hallelujah. This is a month that you need not and should not faint, because you're going to be glad and you're going to be glad and you're going to rejoice during this month, for God is going to do great things. கடைசியாக மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 37 அதிலே 1ஆம் வசனம் மற்றும் 23ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை நாம் வாசிப்போம். Psalm 37 verse 1 and verse 23. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, அப்போ மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், நாம எரிச்சல் அடையாதபடி, நாம் தளர்ந்து போய்விடாதபடி, நாம் விருத்தி அடையாதபடி இந்த மாதத்திலே
நாம் மகிழ்ந்து களி கூறுகிற மாதமாய் இருக்க போகிறது. இந்த எரிச்சல் எப்ப தெரியுங்களா வருகிறது? ஆபிரகாமின் வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா இன்னும் நிறைவேறாமல் அவன் என்ன செய்கிறான்? சரி, தான் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், தேவ சித்தத்திற்கு மாறான ஒரு காரியத்தை. இதெல்லாம் ஒரு எரிச்சல் நிமித்தமாய் இன்னும் கடைக்கிலேயே நிறைவேறலேன்னு சொல்லி, ஆனால் அது தேவ சித்தம் இல்லை எந்த பொழுதிலும் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளின் எரிச்சல் அடையாது. ஏதாவது சம்பவம் நடந்திருக்கிறதா? யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா? ஏதாவது பேசி இருக்கிறார்களா? அது இன்னும் உங்க வாழ்க்கையில் இது நடக்கலன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு விரக்தி, ஒரு எரிச்சல் இருக்கிறதா? எரிச்சல் அடைய வேண்டாம். காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. நீங்கள் அதாவது மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஒரு மாதமாய் இருக்க போகிறதுன்னு சொல்லி நாம் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தையின் மூலமாக அதை திட்டவட்டமாய் நாம் அறிந்து கொள்ள போகிறோம், அதை புரிந்து கொள்ள போகிறோம், அதை நாம் அனுபவிக்க போகிறோம். காரணம், ஆபிரகாமின் வாழ்க்கையிலே இறுதியாய் நாம் பார்த்து முடிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் தனக்கு வாக்கு கொடுத்ததை தேவனாகிய கர்த்தர் அதை ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன சொன்னாரோ அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இப்போ ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை குறித்த காலம் என்று ஒரு காலம் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு குறித்த காலம் என்று உண்டு. வேதத்தை வாசிக்கும் பொழுது உற்பவ கால திட்டம் என்று ஒரு காலம் இருக்கிறது. எல்லாவற்றையும் அதன் காலத்திலே கர்த்தர் செய்யும் பொழுது அது நேர்த்தியாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த 6வது மாதத்திலே கர்த்தருடைய குறித்த காலமாய் இருக்கிறபடினாலே இந்த குறித்த காலத்திலே தேவனாகிய கர்த்தர் என்ன பேசுகிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதை கட்டாயம் உங்க வாழ்க்கையிலே உங்களுடைய எல்லா விதமான அந்த ஒரு விரக்தியை கர்த்தர் நீக்கி போட்டு, உங்கள் எல்லா விதமான ஒரு எரிச்சல், வெறுமை கர்த்தர் நீக்கி போட்டு நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அது எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி, அது என்ன காரியம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் சாதாரண அளவில் இருக்க போவது கிடையாது, அது பெரிய அளவில் இருக்க போகிறது. ஆபிரகாமுக்கு வயது சென்று விட்டது, இனி எதுவுமே நடக்காது என்று சொல்லி அப்படி உலகம் நினைக்கக்கூடிய ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எந்த பொழுதிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த குறித்த காலத்திலே, உற்பவ கால திட்டத்திலே, ஏற்ற காலத்திலே அவர் காரியத்தை நிறைவேற்றி முடித்தார். பிரியமானவர்களே, இந்த மாதமானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்கிற மாதமாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா! பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து அவர் நமக்கு முடிக்க போகிறார். இறுதியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு அன்றி கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தது போல இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நாம் அவருடைய சந்ததி என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கிறபடியினாலே, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். எனவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
எரிச்சல் அடையாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, be glad and rejoice, for the Lord will do great things. Faint not, be glad and rejoice, for the Lord will do great things. Fret not, be glad and rejoice, for the Lord will do great things. பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் ஒரு பெரிய அளவிலே கர்த்தர் செய்ய போகிறார். வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு உற்பவ கால திட்டத்திலே அதை நிறைவேற்றி கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறார், எதெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் இந்த மாதத்திலே கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய அளவிலே இருக்க போகிறது. அநேக காரியங்கள் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையிலே பெரிய ஆசீர்வாதங்களை பெரிய அளவிலே பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற மாதமாயிருக்கும். கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே இந்த கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறபடியினாலே ஆண்டவரே, உம்முடைய சந்ததியிலிருந்து நாங்கள் கர்த்தாவே அப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு உரியது என்று சொல்லி, எங்கள் குடும்பத்திற்குரியது, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நேசிக்கிறதுக்குரியது என்று சொல்லி நாங்கள் உரிமை பாராட்டி அதை கர்த்தாவே நாங்கள் முற்றிலும் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை நாங்கள் அறிக்கை செய்து கொண்டே நாங்கள் கடந்து போகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கும். இன்றைக்கு வேலை நிமித்தமாய், வியாபாரத்தின் நிமித்தமாய், படிப்பு நிமித்தமாய் போகிற தேவ பிள்ளைகளோட ஊழியத்தின் நிமித்தமாய் போகிற அனைவரும் கூட இருப்பினார்கள். இந்த மாதம் முக்கியமான மாதம். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே பள்ளியிலும் கல்லூரியிலும் சேர்க்க வேண்டும். அதற்குரிய வாசல்களை திறந்து தாரும். பண தேவைகளை சந்தியும். எல்லாருடைய கண்களை தயவிடக்க செய்யும். உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற மாதமாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்தி வந்த யாவரையும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.